அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மாநிலம் கும்பாக்கம் பகுதியில் இந்த நாய் விபத்தால் ஏற்பட்டுச்சா இல்லை மக்களோட சரியாக தெரியல. அதோட தாடை உடஞ்சி தொங்குதுங்க. அது அங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள் அதை மீட்டு மருத்துவ உதவி செய்கிறாங்க. ஆனால் என்ன சோகமான விஷயம்னா அது நிறை மாத கர்ப்பம். எவ்வளோ கொடுமை இல்லை. ஆனால் மருத்துவம் பார்த்தா கூட எதுவும் பலன் இல்லை. ஏன்னா அது நிறமாத கர்ப்பம்ன்றதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஆமாங்க, குட்டி பிறந்துருச்சுங்க. பிறந்த குட்டியில் 3 குட்டி இறந்து போச்சு, 4 குட்டி உயிரோடு இருக்குது. சோகம் பார்த்திங்களா? இது ஒரு விபத்து இல்லைங்க. இந்த இந்த ஒரு அம்மா நாயா அது தாடை உடஞ்சி போய் அதோட குட்டிகளை நக்க முடியாதுங்க. அது உணவே சாப்பிட முடியாது. எப்படி பால் சுரக்கும்? இப்படி தெருவில் இருக்க நாயோட பிரச்சனை பல இருக்குதுங்க. நான் வண்டியில் போகும்போது பார்த்து போங்க, அதுவும் ஒரு உயிர் தானே, இப்படிலாம் சொல்ல வரல. ஆனால் பெரிய ஒரு மக்கள் தொகையில் தினம் தினம் எவ்வளோ உயிர்கள் கஷ்டப்படுதுன்னு பாருங்களேன். ஒரு தாயாக சிந்திப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நான் பதிவை போடுறேன். இதில் இன்னும் இது எத்தனை நாய் பிழைக்கும் என்னன்றதெல்லாம் தெரியல. ஒரு மனிதனாக நம்ம இன்னொரு உயிரோட இடத்துலேருந்து யோசித்து பார்க்கணுங்க. அதுதானங்க மனிதத்தன்மை. தினம் தினம் திருநாய்களோட பிரச்சனைகளில் இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு, அவ்வளோதாங்க. இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. தெரியாமல் இன்னும் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. சிந்திப்பீங்கன்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். நன்றி, வணக்கம்.